மகேந்திரவர்ம பல்லவன் 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் கிபி 600 630 வரைக்குமே ஆட்சி புரிஞ்சிருக்கார். ஆக அந்த சமயத்திலேயே கிபி 590 611 வரைக்கும் சென்லா தேசத்தை ஆண்ட மன்னனுடைய பெயரும் மகேந்திரவர்மன். ஆக ஏதோ ஒரு வகையில் பல்லவர்களுக்கும் இந்த கம்போடியாவை அந்த காலகட்டத்தில் ஆண்டு கொண்டிருந்த சென்லா அரச குடும்பத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சரித்திர சான்றுகள்ல இருந்து தெரிய வருது. இன்னைக்கு நீங்க கம்போடியாவில் பிரேவிகார் அப்படிங்கக்கூடிய மாநிலத்துக்கு போனீங்கன்னாக்க டாங்க்ரெக் மவுண்டைன்ஸ்னு சொல்லுவோம். அந்த டாங்க்ரெக் மவுண்டைன்ஸினுடைய ஒரு தொடரில் ஒரு பகுதியினுடைய உச்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில் தான் பிரேவிகார் கோவில். இந்த பிரேவிகார் கோவில் மிகப்பெரிய கோவில், கிட்டத்தட்ட 800 மீட்டர் நீளமுடைய கோவில். இந்த நோம்பேக்கங் கோவில் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளை கொண்டது, 7 ஸ்டேஜஸ் அப்படிங்கும். இப்ப இந்த படத்துல பாருங்க, கிட்டத்தட்ட இந்த சின்ன கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை, 7 நிலைகளை கொண்டது. அந்த 7 நிலைகள் என்ன குறிக்குது அப்படின்னா 7 ஸ்வர்க்கங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது போன பதிவில் பார்த்தது தான் கம்போடியாவை ஆண்ட கிமர் அரசர்களுடைய வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி பாகம் 2. சரி, நான் போன பதிவில் சொல்லியிருந்த மாதிரி கிமர் அரசர்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வர்மன் வர்மன் வர்மன்னே முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த அரசர்களுக்கும் நம்முடைய தென்னிந்தியாவை ஆண்ட அரசர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். தென்னிந்தியாவை ஆண்ட அரசர்களில் வர்மன் அப்படின்னு பேர் வச்சுருந்ததெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்லவ மன்னர்கள். பல்லவ மன்னர்களில் அனைத்து மன்னர்களுக்குமே வர்மன் அப்படின்றத பேர் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க கிபி 4ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில், அதாவது கிபி 385 400 வரைக்கும் பல்லவ நாட்டை ஆண்ட முற்கால பல்லவர்கள் ஒரு அரசனுடைய பேர் என்னன்னா வீரவர்மன். அதே பெயர் இல்லை, வீரவர்மன் அப்படிங்கக்கூடிய பெயரிலேயே 6ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த கம்போடியாவை ஆண்ட சென்லா அரச குடும்பம், அதாவது கிமர் அரச குடும்பத்துக்கு முன்னாடி இருந்தவங்க சென்லா அரச குடும்பம். அந்த சென்லா அரச குடும்பத்தில் வீரவர்மன் அப்படிங்கக்கூடிய பெயரில் கிபி 524 548 வரைக்கும் ஒரு அரசன் ஆட்சி புரிந்திருக்கான். அந்த வீரவர்மனுடைய மகன் அவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தான். அவனுடைய பெயர் தான் 1ஆம் பவவர்மன். அவன் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம்னே சொல்லலாம். 548 கிபி 590 வரைக்கும் அந்த 1ஆம் பவவர்மன் ஆட்சி புரிகிறான். அவனுடைய இறுதி காலத்தில் அவனுக்கு படைத்தளபதி மாதிரி இருந்து அந்த சென்லா தேசத்துக்கு நிறைய வெற்றிகளை குவித்த ஒரு தளபதியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னாக்க மகேந்திரவர்மன். அந்த மகேந்திரவர்மன் இவனுக்கு ஒரு நெருங்கிய உறவினன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் எந்த வகையில் உறவு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சான்று கிடைக்கல. ஆக 1ஆம் பவவர்மனுக்கு அப்புறம் சென்லா தேசத்தில் ஆட்சிக்கு வந்தவன் யாருன்னாக்க மகேந்திரவர்மன். கிட்டத்தட்ட அவன் 590 கிபி 611 வரைக்கும் ஆட்சி புரிந்திருக்கான். இப்போ அப்படியே பல்லவ நாட்டுக்கு வருவோம். அந்த சமயத்தில் நம்முடைய பல்லவ நாட்டை ஆண்டவர்கள் பிற்கால பல்லவர்கள். அந்த பிற்கால பல்லவர்களில் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசனுடைய பெயர் மகேந்திரவர்ம பல்லவன். மகேந்திரவர்ம பல்லவன் 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் கிபி 600 630 வரைக்குமே ஆட்சி புரிஞ்சிருக்கார். ஆக அந்த சமயத்திலேயே கிபி 590 611 வரைக்கும் சென்லா தேசத்தை ஆண்ட மன்னனுடைய பெயரும் மகேந்திரவர்மன். ஆக ஏதோ ஒரு வகையில் பல்லவர்களுக்கும் இந்த கம்போடியாவை அந்த காலகட்டத்தில் ஆண்டு கொண்டிருந்த சென்லா அரச குடும்பத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சரித்திர சான்றுகள்ல இருந்து தெரிய வருது. சரி, இந்த சென்லா தேசத்தை ஆண்ட மகேந்திரவர்மனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஈசானவர்மன். ஈசானவர்மன் அவருடைய பையன். ஈசானவர்மன், அதாவது 1ஆம் ஈசானவர்மன் சொல்லுவோம், அவன் ஆட்சிக்கு வரான். இந்த 1ஆம் ஈசானவர்மனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவன் 2ஆம் பவவர்மன். அந்த 2ஆம் பவவர்மனுடைய தொடர்ச்சியாக ஆட்சியை ஆண்டவன் தான் 1ஆம் ஜெயவர்மன். அந்த 1ஆம் ஜெயவர்மனை பற்றி தான் நம்ம பாகம் 1 பார்த்தோம், போன பதிவில் பார்த்தோம். அந்த 1ஆம் ஜெயவர்மன் தான் கிமர் அரச குடும்பத்தை, கிமர் அரசாட்சியை நிறுவுவதற்கு அடித்தளமிட்டவர் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆக ஏதோ ஒரு வகையில் பல்லவர்களிலிருந்து ஒரு கிளை பிரிந்து தான் கம்போடியாவில் இந்த ஆட்சியை நிறுவி இருக்கிறது. அதனால தான் அவர்களுடைய பெயர் எல்லாமே வர்மன் அப்படின்ட்டு வருது அப்படின்னு பார்த்தோம். சரி, பாகம் 1 எதோட முடித்தோம் அப்படின்னாக்க 1ஆம் இந்திரவர்மனுடைய ஆட்சி நிறைவு பெறுவதோடு முடித்தோம். நீங்கள்
முழுமையான சரித்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பாகம் 1 பார்த்தீர்களேயானால் தான் அதனுடைய தொடர்ச்சி வந்து இந்த பகுதியில் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம முதலாம் இந்திரவர்மன் இறந்து போகிறார். கிபி 889 இறந்து போகிறார். முதலாம் இந்திரவர்மனுக்கும் இந்திரதேவிக்கும் மகனாக பிறந்தவர் வந்து யார் அப்படின்னா முதலாம் யசோவர்மன். கிபி 890 ஆட்சிக்கான சண்டை வருது. அப்பா இறந்த உடனே இவங்க யசோவர்மனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் ஒரு சண்டை வருது, யார் அரசாகிறது அப்படின்ட்டு. அந்த சண்டையினுடைய முடிவு என்னன்னாக்கா ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. இன்றைக்கி நம்ம கம்போடியாவில் டோன்லே சேப் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கும். அது வந்து ஒரு கடல் மாதிரியே இருக்கும். அந்த டோன்லே சேப் ஏரிக்கு பக்கத்தில் தான் இந்த பெரிய யுத்தம் நடக்குது. யுத்தத்தினுடைய முடிவில் வந்து ஜெயிக்கிறது யாருன்னா முதலாம் யசோவர்மன். ஏன் அப்படின்னாக்க இவன் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரன், நல்ல வித்தைகளை எல்லாம் வந்து கற்று தேர்ந்தவன் அப்படின்ட்டு இவனை பற்றி குறிப்பு சொல்லுது. அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய குறிப்பில் பார்த்தீங்கன்னாக்க இவன் பெரிய மல்யுத்த வீரன். யானை கூட வந்து மல்யுத்தம் புரிந்து யானைகளை தோற்கடித்தான். அதே மாதிரி வந்து புலிகள் கூட சண்டை போடும்போது வெறும் கையால் புலிகளை சண்டை போட்டு அதை கொன்று தூக்கி வீசிட்டான் அப்படின்ட்டுலாம் வந்து குறிப்பில் எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வீரம் பொருந்தியவன் தான் வந்து முதலாம் யசோவர்மன். வீரம் மட்டும் இல்லாமல் கேள்விகளிலும் நல்ல சிறந்த ஞானத்தை கொண்டிருந்தான். ஏன்னா இவன் வந்துட்டு நல்ல படித்த விற்பனர்களிடம் கல்வியை கற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுடைய குரு யார் அப்படின்னாக்க வாமசிவா அப்படிங்கிறவர் தான் இவருடைய குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாமசிவாவினுடைய குரு யாருன்னாக்க சிவசோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவசோமாவுக்கும் அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் வாழ்ந்த ஆதிசங்கரருக்கும் தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆக இந்த வகையில் பார்க்கும்போதும் அந்த காலகட்டத்தில் கம்போடியாவில் இருந்த ஆண்ட கிமர் அரசர்களுக்கும் தென்னிந்திய அரசர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, இந்த முதலாம் யசோவர்மன் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது வந்து 890 ஆட்சிக்கு வர்றார் இல்லையா, வந்த உடனே அவர் செய்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய தேசம் முழுசும் ஒரு 100 இடங்களில் வந்துட்டு ஆசிரமங்கள் அமைக்கிறார். ஆசிரமம் அப்படின்னு ஏதோ வந்து முனிவர்கள் இருக்கக்கூடிய இடம், முற்றும் துறந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு குடில் அப்படின்ட்டுலாம் நினைக்கக்கூடாது. இது வந்து தங்கும் விடுதின்னு சொல்லலாம். ஆசிரமம் அப்படிங்கிறத விட தங்கும் விடுதி அப்படின்னே சொல்லலாம். நாடு முழுவதும் அங்கங்கே வந்துட்டு ஒரு 100 இடங்கள் அமைக்கிறார். சகல வசதிகளுடனும் கூடிய தங்கும் விடுதிகள். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இரவு நேரம் வந்துடுச்சு, அவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த விடுதிகளை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, அரசரும் அரசரை சார்ந்த படை பரிவாரங்களும் நாட்டினுடைய பரிபாலனத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி போகும்போது வந்துட்டு இரவு நேரத்தில் தங்கிக்கிறதுக்காக இந்த தங்கும் விடுதிகளை அமைச்சாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, கிபி 893 அதாவது அவங்க அப்பா இந்திரவர்மன், முதலாம் இந்திரவர்மன் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏரியை நிர்மாணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியை ஆரம்பித்தார். ஆனால் அதை முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து இறந்து போயிடுறார். ஆக அவங்க அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஏரியை வந்து தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு அந்த ஏரியை வந்து நிறைவு பெற செய்கிறார். அந்த ஏரியை முடிச்சுட்டு அதுக்கு அவங்க அப்பாவுடைய பெயர்லேயே இந்திரதத்தக்கா அப்படின்ட்டு பேர் வைக்கிறார். இந்திரதத்தக்கான்னு பேர் வச்சு அந்த ஏரியினுடைய மையப்பகுதியில் என்ன இருக்குன்னாக்க ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது. சரி, இந்த தீவில் வந்துட்டு நம்ம ஏன் ஒரு கோயில் அமைக்கக்கூடாது? அதை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு அரசர்களும் அவர்களுடைய மூதாதையர்களுக்காக, தாத்தா, அப்பா, பாட்டி, அம்மா, இவங்களுக்காக ஒரு கோவில் அமைப்பாங்க இல்லையா, அதை கோவில் டெடிகேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இவரும் வந்து இந்திரதத்தக்காவனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவில் ஒரு கோவிலை வந்து நிர்மாணிக்கிறார். அந்த கோவிலுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க லோலை அப்படிம்போம். அதாவது ஹரிஹராலயா தான் தலைநகரத்துடைய பெயர். அந்த ஹரிஹராலயாவில் இருக்கக்கூடிய ஆலயா அப்படிங்கிறதான் மருவி இன்னைக்கு வந்து மக்கள் லோலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் உண்டு. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் லோலை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். இந்த லோலை கோவிலை உருவாக்குனவர் வந்து முதலாம் யசோவர்மன் அப்படிங்கிற மன்னன். முதலாம் யசோவர்மன் சிவபெருமானுக்காக கட்டிய இந்த கோவில் வந்து அவனுடைய தாய் மற்றும் தந்தையான முதலாம் இந்திரவர்மனுக்கும் இந்திரதேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோவில் அமைக்கப்பட்ட இடம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திரதத்தக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியினுடைய மையப்பகுதியில் இருக்கும் ஒரு தீவுல தான் லோலை கோயிலை வந்து முதலாம் யசோவர்மன் அமைச்சாரு. இந்த கோவில் இன்றைக்கும் அந்த இந்திரதத்தக்க ஏரி இன்னைக்கு கிடையாது. அது வந்துட்டு சிதிலமடைந்து ஒரு நிலப்பரப்பு மாதிரி தான் வறண்டு போய் காணப்படும். அதனுடைய நடுவுல வந்துட்டு இந்த கோயில் இன்றைக்கும் காணப்படும். ஒரு சிதிலமடைந்த நிலையில இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கோபுரம், அதன் மீது வந்துட்டு நிறைய செடி கொடிகள்லாம் வந்து படர்ந்து காணப்படும்.
அப்படிப்பட்ட இந்த கோவில் ஒரு காலத்தில் மிகச் சிறந்த ஒரு நினைவு சின்னமாகவே அமையப்பட்டிருந்தது. சரி, இந்த முதலாம் யசோவர்மன் கிமர் அரசர்கள் உள்ள ஒரு ஆகச்சிறந்த மன்னன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க இவனுடைய ஆட்சியும் இவனுடைய ஆட்சியிலே வந்து அமைக்கப்பட்ட நிறைய இடங்களும் அவனுடைய ஆட்சியின் சிறப்பு சொல்லக்கூடியது சான்றுகளாகவே இன்றைக்கி இருக்குது. ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க தலைநகரத்தை வந்து ஹரிஹராலயாவிலேருந்து மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாருமே ஹரிஹராலயாவில் தான் ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஆட்சி பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு அரசனும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சில கோயில்களை நிர்மாணிக்கிறாங்க. அது ஸ்டேட் டெம்பிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய ஆட்சிக்கான கோவில். அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு நகரங்கள் அமைக்கிறாங்க. இப்போ என்ன, ஒரு பக்கம் மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு அரசர்களுடைய காலத்திலையும் கட்டப்பட்ட கோவில்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது. அதனால் நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இட நெருக்கடி வந்ததுனால என்ன பண்ணுறாரு இவர், சரி நம்ம ஏன் தலைநகரை இடமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரத்தை வந்து ஹரிஹராலயாவிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு அமைக்கணும். எந்த இடத்துல அமைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம், இவர்கள் இந்து சமயத்தை தழுவியவர்கள். இந்து சமயத்தை தழுவுறதுனால என்ன, மேருமலையை தான் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக வச்சு இவங்க ஆட்சி புரிகிறாங்க. ஆக தலைநகரத்தை அமைக்கும்போது பக்கத்தில் ஒரு மலை இருந்தால் பரவாயில்லன்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த பகுதியில் வந்து மலையே, பெரிய மலை எதுவுமே கிடையாது. அதனால் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னாக்க, அந்த மகேந்திர பர்வதம் சொன்னோம்லையே, குலேன் ஹில்ஸ், அதுக்கும் டோன்லே சேப் ஏரி, மிகப்பெரிய ஏரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டோன்லே சேப்புக்கும் மத்திய பகுதியில் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறார். அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குன்று இருக்குது. அதனால் அவர் வந்து அந்த குன்று, அந்த மலையை வந்து அந்த மேருமலையாக அவர் வந்து உருவகப்படுத்திக்கிறார். அப்படி படுத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து தலைநகரத்தை நிர்மாணிக்கிறாங்க. அந்த தலைநகரம் வந்துட்டு நம்ம சிஎம் ரீப் ஆற்றுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. அதனால் வந்துட்டு தண்ணி வசதியும் கிடைக்கும், விவசாயத்துக்கான தண்ணி நீராதாரமும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தலைநகரத்தை அமைச்சு அந்த தலைநகரத்துக்கு வந்து யசோதரபுரம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த யசோதரபுரங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆங்கர், அந்த ஆங்கர் இருக்கக்கூடிய எல்லா இடமும் இருக்கக்கூடியது தான் யசோதரபுரம். அந்த யசோதரபுரம் தான் அதற்கு பிறகு வந்த கிமர் அரசர்களுக்கு தலைநகராக கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள் 600 ஆண்டுகளுக்கு தலைநகராக விளங்குச்சு அப்படின்னா. சரி, இப்போ யசோதரபுரத்தில் வந்துட்டு இவர் தலைநகரத்தை நிர்மாணிச்சிட்டார். நிர்மாணித்த உடனே என்ன பண்ணுறாருனாக்க, அந்த முன்னாடி இருந்துச்சு இல்லையா ஹரிஹராலய தலைநகரம், அதை வந்துட்டு விட்டுறல, அங்கேயும் வந்து மக்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் கோவில்கள்லாம் இருக்குது. ஆக 2 நகரங்களுக்கும் எப்படி தொடர்பு படுத்துறதுன்னு பார்த்துட்டு, இந்த யசோதரபுரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன குன்று இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் பாக்கெங். அந்த பாக்கெங் குன்றிலிருந்து யசோதரபுரத்துக்கு ஒரு அதிவிரைவு சாலை அமைக்கிறார். அதுவும் சாதாரணமாக கீழே தரையில் அமைக்கலை, ஒரு உயர்மட்ட சாலை. இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, வந்துட்டு ஹைவேஸ் வந்து பிரிட்ஜில் வந்து கட்டுவாங்க இல்லையா, அந்த உயர்மட்ட அதிவிரைவு சாலை அமைக்கிறார் நம்ம பாக்கெங் ஹில்ஸ்லேருந்து ஹரிஹராலயா வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு நிர்மாணத்தை அன்னைக்கே உருவாக்கினவர் தான் வந்துட்டு முதலாம் யசோவர்மன். சரி, அடுத்து வந்து தலைநகரத்தில் தண்ணி வசதி வேணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஏரியை வெட்டுறதுக்கு உத்தரவு போடுறார். கிட்டத்தட்ட 4 மைல் நீளம் 2 மைல் அகலம் கொண்ட ஒரு பெரிய ஏரியை நிர்மாணிக்கிறார். அந்த ஏரிக்கு பெயர் வந்து இவருடைய பெயர்லேயே யசோதரதத்தக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அந்த ஏரியினுடைய நீர் தான் அந்த தலைநகரத்துக்கு மிகப்பெரிய நீராதாரமாகவே விளங்குச்சு. சரி, அடுத்தது இவரும் வந்து இவருக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் மாதிரியே மிகப்பெரிய சிவபக்தர். தன்னுடைய நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் குன்று இல்லை மலைகள்னு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கோவிலை கட்டுங்க அப்படின்ட்டு உத்தரவுப்பட்டார். அது சின்ன குன்றாக இருக்கட்டும், ஒரு பெரிய மலையாக இருக்கட்டும், அதனுடைய உச்சியில் ஒரு கோயிலை கட்டுங்க, சிவபெருமானை அங்கு பிரதிஷ்டை செய்யுங்கள் அப்படின்ட்டு உத்தரவுப்பட்டார். அப்படி போட்ட உத்தரவால் கட்டப்பட்ட ஒரு கோவில், ஒரு மிகப்பெரிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேவிகார். இன்றைக்கி நீங்கள் கம்போடியாவில் பிரேவிகார் அப்படிங்கக்கூடிய மாநிலத்துக்கு போனீங்கன்னாக்க டாங்க்ரெக் மவுண்டைன்ஸ்னு சொல்லுவோம். அந்த டாங்க்ரெக் மவுண்டைன்ஸினுடைய ஒரு தொடரில் ஒரு பகுதியினுடைய உச்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில் தான் பிரேவிகார் கோவில். இந்த பிரேவிகார் கோவில் வந்து மிகப்பெரிய கோவில், கிட்டத்தட்ட வந்து 800 மீட்டர் நீளமுடைய கோவில்.
இந்த கோவிலில் வந்துட்டு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து அவருக்கு பேர் வந்து சிகரேஸ்வரர் இல்லை பத்ரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த கோயிலை பார்க்கலாம். ஆனால் என்னன்னாக்க இந்த கோயிலை ஆரம்பித்தவர் முதலாம் யசோவர்மன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ், பெரிய கோவிலை, நான் சொல்கிறது வந்து பிரேவிகார் கோவில், ஆங்கர்வாட் கோவில் கிடையாது, பிரேவிகார் கோவில். அந்த கோவிலை அதற்கு பிறகு வந்த அரசர்கள், குறிப்பாக முதலாம் சூரியவர்மனும் இரண்டாம் சூரியவர்மனும் தான் நிறைவு பெற செய்தாங்க. இந்த கோவிலை பற்றியே நம்ம வந்து விளக்கமாக பார்க்கணுன்னா தனியாக ஒரு பதிவு போடணும். அது பின்னாடி ஒரு பதிவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த மட்டும் வந்து பிரேவிகார் கோயிலை பற்றிய செய்திகள் போதும். அடுத்து முதலாம் யசோவர்மன் தன்னுடைய ஆட்சிக்காக, தன்னுடைய அரசாட்சிக்காக ஒரு ஸ்டேட் டெம்பிள்னு கட்டுவாங்க இல்லையா, அப்படி ஒரு கோவிலை வந்து கட்டுறார். அந்த கோவில் எங்கே கட்டுறாருனா தலைநகரத்து பக்கத்தில் வந்துட்டு அந்த நோம் பாக்கங், அதாவது அந்த பாக்கங் குன்று இருக்கு இல்லையா, அந்த குன்றினுடைய உச்சியில் கட்டுறாரு. இன்றைக்கி நீங்கள் வந்து ஆங்கர்வாட் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ஆங்கர்வாட் கோயிலிருந்து ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை இருக்கும். பெரும்பாலும் மக்கள் வந்து அந்த மலையினுடைய உச்சிக்கு வந்து சன்செட் பார்க்குறதுக்காக போவாங்க. அப்படி நீங்கள் போகும்போது இந்த கோயிலை பார்க்கலாம். நோம் பாக்கங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோவிலை சிவபெருமானுக்காக கட்டி வந்து அதை வந்து மாநிலத்தினுடைய கோயிலாகவும் அர்ப்பணித்தவர் வந்துட்டு முதலாம் யசோவர்மன். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் நோம் பாக்கங், அதாவது வந்துட்டு நம்முடைய முதலாம் யசோவர்மன் தன்னுடைய தலைநகரத்தில், புதிய தலைநகரத்தில் யசோதரபுரத்திற்கு அருகில் அமைத்த ஒரு கோவில். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நோம் பாக்கங் அப்படிங்கக்கூடியது ஒரு மலை, ஒரு சின்ன குன்று. அந்த குன்றினுடைய உச்சியிலே அமைக்கப்பட்டது. ஆக இந்த குன்று தான் வந்துட்டு அவர் வந்து மேருமலையை உருவகப்படுத்தி இருக்கிறாரு. அதனால இந்த மலையினுடைய உச்சியில கொண்டு வந்து சிவபெருமானுக்காக இந்த கோயிலை கட்டினார். இந்த நோம் பாக்கங் கோவில் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளை கொண்டது, 7 ஸ்டேஜஸ் அப்படிம்போம். இப்ப இந்த படத்துல பாருங்க, கிட்டத்தட்ட இந்த சின்ன கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை, 7 நிலைகளை கொண்டது. அந்த 7 நிலைகள் என்ன குறிக்குது அப்படின்னா 7 சொர்க்கங்கள். இந்து சமயத்துல 7 சொர்க்கங்கள் சொல்லுவாங்க. அந்த 7 சொர்க்கங்களை குறிக்கக்கூடியதுதான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக நாம இன்னைக்கு ஏறி போகும்போது மேல ஒவ்வொரு நிலையும் கடந்துதான் மேல ஏறி போகணும். அடுத்ததா இந்த கோயில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னாக்க, இந்த கோவிலை சுற்றி, அதாவது அந்த மலை மேல இந்த கோவிலை சுற்றி 108 சின்ன கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம இந்து சமயத்துல 108 அப்படிங்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு எண் இல்லையா. அந்த 108ஐ குறிக்கும் வகையில 108 சிறிய கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக இன்னைக்கு நீங்க வந்து அந்த கோயில்களுடைய பெரும்பாலான மிச்சங்களை வந்து பார்க்கலாம். 108 கோவிலும் கிடையாது, ஆனா வந்துட்டு பெரும்பாலான எண்ணிக்கையிலான கோயில்கள் அந்த மலையை சுத்தி வெவ்வேறு இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கும். அதையும் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். இதுல ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பு என்னன்னாக்க, 4 புறமும் இந்த கோயில்கள் இருக்கு, 108 கோயில்களும் இருக்கும். எந்த புறத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாலும், அதாவது ஒரு சைடுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 33 கோவில்கள் மட்டும்தான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு கட்டிடக்கலை அமைப்புல வந்துட்டு அன்னைக்கு வந்து நிர்மாணிச்சிருக்கிறாங்க. மேல உச்சியில இருந்து பார்த்தோம்னாலும், எந்த பக்கத்துல இருந்து பார்த்தோம்னாலும் இதுல வந்து 33 கோவில்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். சரி, இப்ப நம்ம மேல உச்சியை வந்து அடையிறோம். உச்சியை அடையும் போது உச்சியில வந்து 5 கோவில்கள் இருக்கும். இங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க 4 மூலையிலையும் 4 கார்னர்லயும் 4 கோவில்கள் இருக்கும். நடுநாயகமா 5வது கோயில் இருக்கும். அதுதான் வந்துட்டு மூலஸ்தானம், அதாவது வந்துட்டு மூலவர் இருக்கக்கூடிய கோவில். இந்த மூலவர் இருக்கக்கூடிய கோயிலினுடைய க்ளோஸ்அப் படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய சிற்பங்கள் இன்னுமே மிகுந்திருக்கும். அந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து அவ்வளவு நுண்ணிய வகையில கலை நுணுக்கத்தோட அமைக்கப்பட்டிருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த நுழைவாசலுக்கு 2 பக்கத்துலயும் பாருங்க, ஒரு உங்களுக்கு அந்த காவி வண்ணத்துல அந்த பிரவுன் கலர்ல வந்துட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய வண்ணங்களே தெரியும். ஒரு காலத்துல இந்த கோயில் முழுக்க இதே மாதிரியான வண்ணங்களால தான் நிரம்பி இருக்கும், இதே போன்ற சிற்பங்களால தான் நிரம்பி இருக்கும். அவ்வளவு அருமையான நுண்ணிய வேலைப்பாடுகளோட தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் வந்து ஒரு க்ளோஸ்அப் வியூனே சொல்லலாம். இப்ப மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சிற்பம், இந்த சிற்பத்தினுடைய நுணுக்கங்கள், அது பினிஷ் பண்ணிருக்கக்கூடிய விதமெல்லாம் பார்த்தா அவ்வளவு பிரமிக்கத்தக்க வகையில இருக்கும். இதுல அந்த பழுப்பு வண்ணத்தை வந்து நீங்க பார்க்க முடியும், ரொம்ப க்ளோஸ்அப்லயே பார்க்க முடியும். இது வந்து ஒரு அருமையான சிற்பக்கலைக்கு ஒரு உதாரணம்னே சொல்லலாம் இந்த கோவில். இதுதான் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கோவில். அந்த நடுநாயகமா இருக்கக்கூடிய கோவில்ல பாத்தீங்கன்னா நடுவுல சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அப்ப இருந்த அனைத்து அரசர்களுமே சைவ சமயத்தை தழுவி இருந்தார்கள். யசோவர்மன் வந்து எல்லா சமயங்களையும், அதாவது வந்து
அவரு என்ன சொல்லணும்னாக்க, அந்த யசோதர தத்தக்க ஏரியினுடைய தெற்கு கரையில வந்து சைவ சமயத்துக்கும் மடாலயம் அமைச்சாரு, வைணவ சமயத்துக்கும் மடாலயம் அமைச்சாரு, புத்த சமயத்துக்கும் மடாலயம் அமைச்சார். அவன் வந்து ஒரு ஒரு சர்வ சமயத்தையும் அனுசரித்து பார்க்கக்கூடிய ஒரு மன்னனாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனால் அவன் முதன்மையாக தழுவி இருந்த சமயம் வந்து சைவ சமயம். அதனால இந்த கோயில்ல வந்து பிரதானமா வீட்டிருக்கக்கூடியவர் வந்து சிவபெருமான், சிவலிங்கம். இது வந்து அந்த 4 பக்கத்திலேயே 4 கோயில்கள் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அதுல சிதிலமடைந்த ஒரு கோயில். அது 4மே இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. அதுல சிதிலமடைந்த ஒரு கோயில். அந்த கோவிலில் அதனுடைய உட்புறத்திலும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடியது. ஆக இந்த கோவில் தான், அதாவது வந்து நோம் பாக்கெங் என்று சொல்லக்கூடிய கோவில் தான் முதலாம் யசோவர்மனுடைய ஆட்சி காலத்தில் அந்த மாநிலத்தினுடைய கோவில், ஸ்டேட் டெம்பிள் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றிருந்தக்கூடிய கோயில். இன்னைக்கும் வந்து நம்ம ஆங்கர்வாட் கோயிலுக்கு போனோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலேயே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த சின்ன குன்று இருக்கும். பெரும்பாலான சமயங்கள்ல வந்து மக்கள் வந்து சாயந்தர வேலையில போவாங்க. ஏன்னா இந்த மலை மேல இருந்து வந்து பார்த்தாக்க சன்செட், சூரிய மறைவு வந்து அருமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த மலை மேல் ஏறி இங்கு சிவபெருமானை தரிசிக்க முடியும் அப்படிங்கக்கூடியது ஒரு சிறப்பு அம்சம். இவ்வளவு சிறப்பும் புகழுடனும் ஆட்சி புரிந்த முதலாம் யசோவர்மன் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அரசாட்சியில் இருக்காரு. கிபி 910 அவருக்கு வந்து தொழுநோய் முற்றி, ஆமாம், துரதிர்ஷ்டவசமா இவர் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததுனால இங்கிலீஷில் இவருக்கு லெப்பர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்ரஸின்னு சொல்லுவோம் இல்லையே தொழுநோயை, அதனால் இவர் வந்து லெப்பர் கிங் அப்படின்ட்டும் நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆக கிபி 910 வந்துட்டு முதலாம் யசோவர்மன் இறந்து போகிறார். முதலாம் யசோவர்மனுக்கு மகேந்திர தேவியின் மனைவி. முதலாம் யசோவர்மனுக்கும் மகேந்திர தேவிக்கும் 2 பசங்க. முதல் பையனுடைய பேர் வந்து முதலாம் ஹர்ஷவர்மன், 2ஆம் பையனுடைய பெயர் வந்துட்டு 2ஆம் ஈசானவர்மன். யசோவர்மனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் அவங்க அப்பா முதலாம் இந்திரவர்மன் இறந்த உடனே ஆட்சிக்காக சண்டை வந்த மாதிரி நம்ம யசோவர்மனுடைய பசங்களுக்குள்ள சண்டை வரல. ஹர்ஷவர்மனும் சரி ஈசானவர்மனும் சரி ஒருங்கிணைந்து முறைப்படி மூத்த மகன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறான்னாக்க நம்முடைய முதலாம் ஹர்ஷவர்மன் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் பிரச்சனை வேற ரூபத்தில் வருது. எங்கேருந்து வருதுன்னாக்க அவங்களுடைய தாய்மாமா மகேந்திர தேவிக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவனுடைய பெயர் வந்து 4ஆம் ஜெயவர்மன். அவனுக்கு ஆட்சி மேலே ஒரு கண்ணு, இந்த பசங்களுக்கு ஆட்சியை கொடுக்காம நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு. உடனே அவனுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவையும் அவங்க கூட வரக்கூடிய படைபலத்தையும் திரட்டிக்கிட்டு உள்நாட்டில் பிரச்சனை பண்ணுறது, குழப்பம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறான். ஆனாலும் முதலாம் ஹர்ஷவர்மனுக்கு அவனுடைய தம்பி 2ஆம் ஈசானவர்மன் வந்து நல்ல ஆதரவும் சப்போர்ட்டும் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்க அவங்க மாமா வந்து ஆட்சியை பிடிக்க முடியல. ஹர்ஷவர்மன் ஆட்சிக்கு வந்துடுறான். கிபி 910 ஆட்சிக்கு வந்த ஹர்ஷவர்மன் கிபி 923 வரைக்கும் ஆட்சி பண்ணுறான். ஆனால் பாருங்கள், துரதிர்ஷ்டவசமாக இந்த 13 வருஷ ஆட்சியினுடைய அவனுடைய சாதனைகள் என்ன, அவன் என்னென்னலாம் செய்தான், எங்கெங்கெல்லாம் படையெடுத்து போனான், எந்த விதமான குறிப்புகளும் சான்றுகளும் கிடைக்கல. அவனுடைய காலகட்டத்துக்கு ஒரே ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து அவன் கட்டின கோவில், அதாவது வந்து பக்ஷை சாம்க்ரோங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கோவில் மட்டும்தான் நிற்கிது. அந்த அவங்க அப்பா கட்டினார் இல்லையா, அந்த மாநில கோவில் ஒன்று கட்டினார் இல்லையா, அந்த கோவில் அந்த மலையினுடைய அடிப்பகுதியில், அதாவது வந்து நோம் பாக்கெங் மலையினுடைய அடிப்பகுதியில் இந்த பக்ஷை சாம்க்ரோங் அப்படிங்கக்கூடிய கோவில் வந்து அமைந்திருக்குது. பக்ஷை சாம்க்ரோங் கோவில் இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடியது இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய பக்ஷாய் சாம்க்ரோங் கோவிலுடைய ஒரு எச்சம் சொல்லலாம். இந்த கோவிலை கட்டிய மன்னன் வந்து முதலாம் ஹர்ஷவர்மன், அதாவது முதலாம் யசோவர்மனுடைய மூத்த மகன். முதலாம் யசோவர்மனுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவனுடைய மூத்த மகன் முதலாம் ஹர்ஷவர்மனால் கட்டப்பட்டது. வழக்கம் போல இந்த கோயிலும் சிவபெருமானுக்காக கட்டப்பட்டு அவனுடைய தாய் தந்தையான முதலாம் யசோவர்மனுக்கும் மகேந்திர தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கோவில் அந்த பாக்கெங், நோம் பாக்கெங் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை மீது முதலாம் யசோவர்மன் எழுப்பிய அந்த நோம் பாக்கெங் கோவிலுக்கு அடிவாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவிலுக்கு முன்னாடி இன்னைக்கும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நந்தி சிலையானது நமக்கு கம்பீரமாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கும். நம்ம
அந்த நோம் பாக்கன் கோயிலை பார்க்கும்போது அடிவாரத்துல முதல்ல இந்த நந்தியையும் இந்த கோயிலையும் பார்த்துட்டு தான் மேலேயே போக முடியும். நாம் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நம்ம முதலாம் ஹர்ஷவர்மன் ஒரு 10-15 ஆண்டுகள் ஆட்சியில் வீட்டிலிருந்திருந்தாலும் அவனுடைய சாதனைகள், அவனுடைய சரித்திர சான்றுகள் அப்படின்ட்டு எதுவுமே மீதம் கிடையாது. அவனுடைய ஆட்சி காலத்தில் எழுப்பப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த கோவில் மட்டும்தான் இன்னைக்கு அவனுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய ஒரு மிகுந்திருக்கக்கூடிய ஒரு எச்சம் அப்படின்னு சொல்லலாம். இது கிமர் சரித்திரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கோவில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த முதலாம் ஹர்ஷவர்மன் எப்படி இறக்குறார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு அவரை பற்றி போதிய குறிப்புகள் இல்லை இல்லையா? அதனால் வந்துட்டு இவர் எப்படி இறக்குறாருன்னு தெரியல. கிபி 923 இவர் இறந்து போகிறார். இவர் இறந்து போன உடனே அவருடைய இளைய சகோதரன் 2ஆம் ஈசானவர்மன் ஆட்சிக்கு வர்றான். 2ஆம் ஈசானவர்மன் ஆட்சிக்கு வரும்போதும் திரும்ப அவங்க மாமா 4ஆம் ஜெயவர்மன் வந்துட்டு தொல்லை கொடுக்குறான். ஆனால் 2ஆம் ஈசானவர்மன் அவனை நாட்டை விட்டு அடித்து விரட்டிடுறான். அதாவது அப்போ இருந்த கிமர் அரசாங்கத்தை விட்டு நாட்டை விட்டு விரட்டப்படுறான். அப்படி அவன் விரட்டப்பட்டு போய் தங்கின இடம் கோக்கேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யசோதரபுரத்துக்கும் வடகிழக்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி அந்த காலகட்டத்தில் ஒரு வனாந்தரமாக காடும் ஒரு மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவன் போகிறான். அவனை நம்பியும் கொஞ்சம் பேர் கூட போவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் போய் சேர்ந்து ஒரு சின்ன நகரத்தை அங்கே நிர்மாணிக்கிறாங்க. கோக்கரில் ஒரு சின்ன நகரத்தை நிர்மாணிக்கிறாங்க. அவனும் ஒரு அரசன் மாதிரியே, ஒரு அரசன் என்னென்ன காரியம்லாம் பண்ணுவானோ, ஏரி வெட்டுறது, நீராதாரங்களை பெருக்கிறது, கோவில் கட்டுறது, அது மாதிரி எல்லா வேலையுமே செய்கிறான். ஆனால் இது கிமர் அரச எல்லைக்கு வெளியில், கிமர் தேசத்துக்கு வெளியில். அப்படி அவன் அங்கே கொஞ்ச நாள் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். துரதிர்ஷ்டவசமாக என்ன ஆயிடுதுனாக்க 2ஆம் ஈசானவர்மனும் ஒரு 5 ஆண்டு காலம் தான் ஆட்சியில் இருக்கான். அவனும் எப்படி இறக்குறான்னு தெரியல. கிபி 928 இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனோடனே இப்போ இங்கே யாரும் இல்லை, அந்த ஆட்சியை தொடர்வதற்கு யாரும் இல்லை. அரியணை காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 4ஆம் ஜெயவர்மனுக்கு எல்லாமே வசதியாக போச்சு. கோக்கர்லேருந்து திரும்ப அவன் இங்கே யசோதரபுரத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விடுகிறான். அவனும் ஒரு சிறந்த வீரன் தான். அவனுக்கு நல்ல நிர்வாக திறமைகள்லாம் இருந்துச்சு. அதனால் அவனையும் நம்ம வரலாற்றிலிருந்து ஒதுக்கிட முடியாது. அவனும் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தான். அடுத்த பதிவில் நாம் 4ஆம் ஜெயவர்மனுடைய ஆட்சி காலத்திலிருந்து தொடருவோம். என்ன நண்பர்களே, இந்த சரித்திர செய்திகள் கம்போடியாவில் நம்முடைய தென்னிந்திய அரசர்கள் எப்படி வேரூன்றி தன்னுடைய ஆட்சியை ஆழமாக பதித்தார்கள் என்று கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் பாகம் 3 உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.